காடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானம் சாந்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுதேவம் கஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டே பெற்றுக்கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு ரெட்டியார கேளுங்கோ நிலத்தை தருவார், ரெட்டியார கேளுங்கோ நிலத்தை தருவார். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனல் மட்டும் பிரிவாரோட பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். மேற்கு மாம்பலத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சங்கரமடம் பிரான்ச் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மடம் வந்து ரொம்ப வரத்துக்கு முன்னாடியே அது பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருந்திருக்கு. அந்த கிரவுண்டு வந்து ஒரு ரெட்டியாருக்கு சொந்தமானது போல் இருக்குது, ஒரு ஓப்பனான கிரவுண்டு. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் 1962. இதில் வந்து ஒரு காடு மாதிரி இருந்திருக்கு, கண்டது முள்ளு செடியும் அது இதுமா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இதை இன்டர்வியூவை சொல்கிறவர் வந்து அந்த அந்த கிரவுண்டு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு கோசாலையாக மாறி இருக்குது பெரியவருடைய அனுகிரகத்தில். அதனுடைய செக்ரட்டரி விநாயகர் ஜி முரளின்றவர் அதில் இன்டர்வியூவில் சொல்கிறார். அவர் சொன்ன விஷயத்தை இப்போ சொல்கிறோம். 1962 மகாபெரிவா சென்னை விஜயம் வந்தபோது அப்போ வந்து அந்த மடம் அந்த காஞ்சி மடம் வந்து மேற்கு மாம்பலத்தில் ரொம்ப ஜஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கே தவிர ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே வரல. அதில் பெரியவா வந்து பார்த்தா அது ஒரு சாயங்காலம் 6 மணி இருக்கும்ன்றா. பெரியவாளுக்கு வந்து அனுஷ்டான டைம் ஆகிடுது சாயங்காலத்தில். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டு உள்ளே பெரியவா நுழைஞ்சிட்டானாம். கூட இருந்தவ வந்து யாரோ ஒரு அணுக்கு தொண்டர் 1-2 பேர் தான், யாருமே இல்லை, பப்ளிக் யாரும் இல்லை. நுழைஞ்சவர் வந்து அப்படி இப்படி பார்த்தா ஒரு குட்டை மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அந்த குட்டையில் கை காலை அலமிண்டு அவர் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்கே ஜபத்துக்கு உட்காந்துட்டார். அப்படியே கொஞ்சம் பரவிருக்கு, ஒரு பெரியவா வந்திருக்கா அப்படிங்கிற நியூஸ் கேட்டுட்டு அங்கே கொஞ்சம் பேர் கூடினா. அவள்லாம் வந்து சொன்னால் பெரியவா கண்ண முடிந்து தான் இருக்கா. அது சொன்னால் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து கூட பண்ணலாமே, இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்க கல் முள்ளுமா இருக்குது, ஒரே விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குமே அப்படின்னா அவளாம் சொன்னாலாம். பெரியவா உட்காந்துட்டா. அவளுக்கு தெரியும் அணுக்கு தொண்டர்களுக்கு பெரியவாளை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. பெரியவாளை எந்த விஷ ஜந்து என்ன பண்ணும். அப்புறம் அவள்லாம் போயிட்டா போல இருக்குது. பெரியவா அனுஷ்டானத்தை முடிஞ்சு ஒரு 40 நிமிஷம் அங்கே இருந்திருக்காராம் அந்த இடத்துல. அதுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கணுமே. பெரியவா அப்புறம் கிளம்பி வேறு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டார். அப்போது 1962 இது நடந்தது. 1977க்குள்ளே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பசுமாடுகள்லாம் வதை நிறைய பண்ணுறவா ஆகிட்டா. நிறைய பேர் அது அதில் மாமிசத்தை திங்கணுன்னு இருப்பாளே. அதனால் மாடு கறக்கலை, பால் கறக்க மாட்டேங்கிறது, அதுக்கு வியாதி வந்துடுது அப்படின்னா அதை சரி பண்ண மாட்டா, அது விற்றுருவா. அது வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு இதுக்கெல்லாம் போய் அதை சாப்பிட்றவாளுக்குன்னு இருக்க அங்கே போயிடுறது. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்ச பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டார். அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்த வந்து நம்ம ஒரு கோசாலையாக மாற்றணும் அப்படின்னு பெரியவாளுக்கு ஆசை வந்திருக்கு. அப்போ வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர் ஒரு காந்தியன், அவர் பிரபுதாஸ் பட்வாரி அப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்னர், மற்ற சில டிவோட்டிஸ் அவெல்லாம் சேர்ந்து வந்திருக்கா பெரியவாளை தரிசனம் பண்ண காஞ்சிபுரத்துக்கு. வந்தபோது பெரியவா வந்து அவகிட்ட சொல்லியிருக்கா, அந்த 1962 நான் வந்து அங்கே மேற்கு மாம்பலத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கிரவுண்டில் ரொம்ப காடு மாதிரி இருந்திருக்கு. இப்போ மாத்திரம் என்ன இருக்கும் போது இப்போ அதே தான் இருந்திருக்கும். அங்கே வந்து நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அந்த இடத்த வந்து போய் வாங்கி நீங்கள் வந்து ஒரு கோசாலை ஆரம்பிக்கணும். நான் ஒரு 4 மாடு கொடுக்குறேன், பசுமாடு. அதுக்கப்புறம்
நீங்கள் மற்றது இது பண்ணிட்டு ஆரம்பிங்கோ அப்படின்னாராம். அப்புறம் அது அடுத்த கொஞ்ச நாளில் பெரியவாளுக்கு விஷயம் வந்தது. இந்த மாதிரி அந்த இடத்த வந்து ரெட்டியார் வச்சுட்டுருக்காரு, அவரோட இது ரெட்டியார் ஒருத்தர், ரெட்டியார்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து அதை விற்க மாட்டேங்கிறாரு அப்படின்றத அப்போ முதல்ல சொல்லியிருக்கா அந்த காலத்தில். அப்போ திருப்பி வந்து இப்போ இவெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அதை சொன்னாராம். அவர் கொடுக்க மாட்டார் ரெட்டியார், ஏற்கனவே கேட்டிருக்கோம் 1962. அப்போ கொடுத்ததில்லை அவர். அப்படி இப்போ 77 ஆகிடுது. இப்போ அவள் பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவா சொல்கிறாளாம், இல்லை இல்லை ரெட்டியாரை போய் கேளுங்க நிலத்தை தருவார் அப்படின்ட்டாலாம். பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பெரியவா வந்து பரமேஸ்வரன் தெரிஞ்சாதான். இந்த விநாயகம் ஜி முரளி சொல்கிறார், இவெல்லாம் வந்து கிளம்பி போய் அந்த ரெட்டியார்கிட்ட போய் இந்த நிலத்தை கொடுக்கணும், நாங்கள் வந்து ஒரு கோசாலை பண்ண போகிறோன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே ஒத்துண்டார். அதுக்கான பணத்தெல்லாம் இவாள்லாம் கலெக்ட் பண்ணி பப்ளிக்கிட்டேருந்து கொடுத்துட்டார். அப்படின்னா அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறார் இந்த ரெட்டியார். அப்போ அவருக்கு பணம் இல்லை. அப்போ பண வசதி இருந்திருக்கும், அப்போ கொஞ்சம் கொடுக்காம இருந்திருப்பார், இந்த கிரவுண்டு இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு பண வசதி இல்லாமல் இந்த கிரவுண்டை விற்கணும் போது யார் விற்கிறதுக்கு யார் வந்து வாங்கிப்பா? ஒவ்வொரு டயத்தில் ஒரு ரீசேல் இருக்கும், ஒரு சமயத்தில் இருக்காது, யாரும் வாங்க மாட்டேன்னுவா. பெரியவா வந்து அவளுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கார், விற்க போகிறாருன்னு பெரியவாளுக்கு பரமேஸ்வரன் தான் தெரியும். போய் கேளுங்க ரெட்டியார் கொடுப்பார் நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் கொடுத்துட்ருக்கார். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 100 பசுமாடு இருக்கான், கண்டுக்குட்டிகள்லாம் இருக்குது. பெரியவா கொடுத்தது 4 பசுமாடு கொடுத்துருக்கா பெரியவா மடத்துலேருந்து. அதை வச்சுட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பசுமாடு இப்போ கூட யார் வேணால் போய் பார்க்கலாம். அவர் சொல்கிறார், விநாயகம் ஜி முரளி சொல்கிறார், அவர் தான் செக்ரட்டரி அந்த கோசாலைக்கு. மொத்த இந்தியாவுக்கே ஒரு மாடல் கோசாலை எப்படி ஒரு கோசாலைன்னா எப்படி நீட்டாக சயின்டிஃபிக்காக நல்லா அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோசாலையில் தான் பண்ணுறாளாம். அது நீங்கள் நேராக வந்து பாருங்கள், நான் எதுவும் சொல்ல வேண்டாம், அவ்வளோ நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ பெரியவா வந்து ரெட்டியாரை போய் கேளுங்க நிலத்தை தருவார்னு எப்படி தெரியும்னா, பெரியவா பரமேஸ்வரன் தெரியணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதவிச்சனம் மகாபிரிவ பாதவிச்சனம்.